அங்கேயே இருக்க சொல்லு, ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். இந்த கடையை யாரையாவது பார்க்க சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு வந்துடுவோம். தம்பி, உனக்கு என்ன காய் வேணும்? நான் காய் ஒன்றும் வாங்குறதுக்கு வரல. அப்புறம் அண்ணாச்சி, நான் தம்பி இல்லை தங்கச்சி. தங்கச்சியா? இவ்வளவு பெரிய தங்கச்சி உண்டுன்னு எங்க அம்மா சொல்லலையே. கூட பிறந்ததான் தங்கச்சியா? இல்லைன்னாலும் நான் உங்களுக்கு தங்கச்சி தான் அண்ணாச்சி. தங்கச்சின்னு வேற சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? காசு பணத்தை தவிர வேற உதவி கேளுங்க, என்னால் முடிஞ்சா செய்தேன். நீ காசு பணம்னா எனக்கு தரேன்டா. நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கடையை கொஞ்சம் பார்த்துக்க. இப்படி திட்டு பொண்ணு கடையை பார்க்க சொல்லிட்டீங்களா அண்ணாச்சி? என்னாலலாம் ஒத்தையில் பார்க்க முடியாதே. என்னம்மா நீ இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, உன்னையால இந்த கடையை ஒத்தையில் பார்க்க முடியாதாங்க? சரி அண்ணாச்சி, உங்களுக்காக பார்க்கேன். காய்களோட விலையை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இதில் தானே அந்த அண்ணாச்சி நினைவ எப்படி மறைஞ்சு போனவன்னு தெரியல. ஏ சின்ன பொண்ணு, நீ கடையில் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த கடையை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு இப்போ என்ன வேணும்? ஓ, இந்த கடையில் வேலை செய்யறதுக்கா நீ வந்திருக்க? எவ்வளோ சம்பளம்? வாயில் நல்லா வந்துடும் பார்த்துக்க. நான் ஒன்றும் வேலை செய்யறதுக்கு வரல. நீ தானே கடையை பார்க்கறதா சொன்ன, அப்படின்னா வேலை பார்க்கறதா தானே அர்த்தம். என்ன வருமா, நீ நினைக்கிறது மாதிரி நான் ஒன்றும் இந்த கடையில் வேலையெல்லாம் பார்க்கல. இந்த கடையில் உள்ள அண்ணாச்சி அவையோட இன்னொரு கடையை பார்க்கன்னு போனவ. அதான் அவைய வரத்தட்டும் இந்த கடையை என்னைய பார்க்க சொல்லியிருக்காவ. ஓ, அப்போ நீ வேலைக்குன்னு வரலையா? நான் கூட ஒரு நிமிஷம் நீ வேலை தான் செய்துக்கு வந்துச்சியோன்னு நினச்சேன். தக்காளி 1 கிலோ இவ்வளவு? இந்த அண்ணாச்சி வேற ஒரு காயோட ரேட்டையும் சொல்லாமல் போயிட்டாவ. குத்து மதிப்பாக ஒரு ரேட்டை சொல்லிட வேண்டியதான். என்ன சின்ன பொண்ணு, தக்காளியோட ரேட்டெல்லாம் மறந்து போச்சா? மறக்கெல்லாம் ஒன்று செய்யல. 1 கிலோ 50 ரூபா. என்னது 50 ரூபாயா? என்ன சின்ன பொண்ணு இது, இப்படி கொள்ளலாம் படிக்க? நேற்றுக்கு தான் எங்கள் அத்தை 1 கிலோ தக்காளி பழம் 20 ரூபான்னு வாங்கினாவ. நேற்றுக்கு தான் தக்காளி பழம் 20 ரூபான்னு வாங்கியிருக்காவல. வேற எதுக்கு இப்போ ரேட்டை விசாரிச்சுக்கிட்டு கிடக்க? அது வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. நீ 20 ரூபாயோட கம்மியாக சொன்னானா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம்ல. பைசா ஒன்றும் தராமல் சும்மா வேணாலும் அள்ளிட்டு போயா? நிஜமாவா? அப்போது நான் தக்காளி பழம் மட்டும் இல்லை, இங்கே உள்ள காயெல்லாம் கொஞ்சம் ஒன்று வீட்டுக்கு சும்மாவே எடுத்துகிட்டு போட்டுமா? என்னது எல்லா காயையும் சும்மாவே அள்ளிட்டு போறியா? உனக்கு காய் எதுவும் வேணும்னா சத்த கட்டாமல் இதில் நெல். அந்த அண்ணாச்சி திரும்ப வந்துடுவாவ, அப்புறமா வாங்கிட்டு போ. சரி, அந்த அண்ணாச்சி வந்த பிறவே காயெல்லாம் வாங்குதேன். இப்போ என்ன காயெல்லாம் இருக்குன்னு பார்க்கேன். என்னது, அக்காளும் தங்கச்சி இங்கே மரமாக அந்த மாதிரி இருக்குது? சின்ன பொண்ணு உமா 2 பேரும் காய் வாங்கன்னு வந்திருக்கேல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் காய் வாங்கன்னு ஒன்றும் வரலக்கா, தண்ணி எடுக்கிறதுக்கு குடம் வாங்கிறதுக்கு தான் வந்தேன். வர பாதையில் சின்ன பொண்ணு என்ன, அதான் இதெல்லாம் நிற்கேன். இந்த கடையில் உள்ள அண்ணாச்சி வர்றது வரைக்கும் கடையை பார்க்க சொன்னவக்கா, அதான் கடையை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேரும் எங்கேக்கா கிளம்பிட்டியா? வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும், அதான் 2 பேரும் போயிட்டுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கக்கா, அந்த அண்ணாச்சி இப்போ வந்துடுவ. நானும் உங்கள் கூட வரேன். இப்போ நம்ம 2 பேரும் பையன் நடந்து போவோம். அந்த அண்ணாச்சி வந்த பிறகு அவை 2த்தையும் சேர்ந்தாப்புல வர சொல்லு. சின்ன பொண்ணு, நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். அந்த அண்ணாச்சி வந்த பிறகு நீயும் உமாவும் சேர்ந்து வாங்க. ஏப்பாடா, ஒரு வழியாக அந்த அண்ணாச்சி வந்துட்டாவ. இவ்வளோ பேரும் காய் வாங்கிறதுக்காகவா பார்த்துட்டு இருக்கவ? யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு கேளுங்க, உடனே எடுத்து தாரேன். அண்ணாச்சி அவைய காய்க்காக பார்த்துட்டு இருக்கல, எனக்காக தான் பார்த்துட்டு இருக்காவ. நீங்கள் போனதுலேருந்து இது வரைக்கும் கடையில் காய் வாங்கணுன்னு யாருமே வரல அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, நாங்கள் போயிட்டு வரோம். இவ்வளோ நேரம் கடையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும் அண்ணாச்சி, பரவாயில்ல. அண்ணாச்சி, தக்காளி 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ தக்காளி பழம் 25 ரூபாம்மா. என்னது 25 ரூபாயா? இவன் 50 ரூபான்னு சொன்னா? 1 கிலோ தக்காளி பழம் 50 ரூபான்னு நான் வாங்கிட்ட சொல்லலையே, நீ எதுக்கு அப்படி சொன்ன? நீங்கள் எந்த காய்கறிக்குமே விலை எவ்வளோன்னு சொல்லாமலே பேட்டிய. இவா தக்காளி பழம் விலை எவ்வளோன்னு கேட்டா, அது வாங்கிறதுக்காக இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான். அதான் நான் குத்து மதிப்பாக ஒரு 50 ரூபா சொன்னேன். நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையா அண்ணாச்சி? தப்பு இல்லைம்மா. சரி, அவசரமா கடைக்கு போகிறதா சொன்னீங்களா, இப்போ எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்புறமா காய் வேணா நம்ம கடைக்கு வாங்க. காய் வேணா கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வருவோம் அண்ணாச்சி. இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. இவ்வளோ வர சாடை பாரு, வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். ஏ உமா, அங்கே பாரு குடம். ஏக்கா 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்களா. இவ கூத்த காமிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன விளங்கிரும்.
என்னத்துக்கு நிற்க சொன்னானே கேட்டுட்டு போயிடுவோங்க்கா. சரி சரி கேளு. இப்போ எதுக்கு உமா எங்களை நிற்க சொன்னேன்? இந்த கடையில் குடம் இருக்குதுக்கா, எவ்வளோ ரூபான்னு கேட்போம்மா. இப்போ குடத்தை வாங்கிய போகிற விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா வாங்கலாம்லக்கா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணாச்சி இந்த குடம் எவ்வளவு? சின்ன குடம் ஒன்று 55 ரூபா, பெரிய குடம் 85 ரூபா. ஏய் அம்மா, சின்ன குடம் ஒன்று 55 ரூபாயா? இப்போ உனக்கு குடம் வேணுமா வேண்டாமா அதை முதல்ல சொல்லு. வேணும் தான், ஆனால் விலை அதிகமாகலாக்கா சொல்லுதவ. விலையை அப்படியே அதிகமாக தான் சொல்லுவ. உனக்கு வேணா குறைச்சி கேளு. அவளுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா தருவேன்னு சொல்லுவ, இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லுவ. 55 55 110, அது வேற ஒரு 85, ஆக மொத்தம் 195. ஒரு 150 ரூபாய்க்கு தாரேன்னு சொன்னவனா 3 குடத்தையுமே வாங்கலாம். ஒரு 5 10 குறைப்பான்னு பார்த்தானிக்கு ஒரேடி அடிமட்டு விலைக்கு குறைச்சி கேட்டுட்டு இருக்க. இப்போ கொஞ்சம் எனக்காக கடைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்களா. நீ சொல்லுக்க விலைக்கு நானே தரமாட்டேன், வேற எப்படி இந்த கடைக்காரர் தருவார்? உனக்கு இஷ்டம் இருந்தா நீ கேளு, என்னெல்லாம் கேட்க முடியாது. நீ இங்கே ஒன்றும் கேட்காண்டா, எனக்கும் வாங்கியிருக்கு, நானே கேட்டுக்கிட்டேன். அப்போ கேட்க வேண்டியது தானே, எதுக்கு என்னையே கேட்க சொல்லுத? அண்ணாச்சி அந்த 3 குடத்தையும் நானே வாங்கிடுதேன், ஒரு 150 ரூபாய்க்கு தருவீங்களா? என்னம்மா இது பகல் கொள்ளையால இருக்குது? நானே இந்த 3 குடத்தையும் 195 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், எல்லா கடைக்காரெலாம் இப்படி பொய்யான விலையை தான் சொல்லுவிய, உள்ள விலையை எங்கே சொல்லுவிய? உள்ள விலையை சொல்லி உனக்கு பொருளை தந்தனைக்கு கடை வாடகை எல்லாம் நீனா கொடுப்ப? அதுக்காக உங்கள் கடை வாடகை நான் கொடுக்க முடியுமா? நெபருமா, உனக்கு குடம் வாங்க இஷ்டம் இருந்து வாங்கு, இல்லைன்னா சத்த கடாமல் எங்கள் கூட வா. நெபருங்கம்மா, இந்த குடத்தை ஒன்று நான் விற்கிறதுக்கு வைக்கல. பின்ன எதுக்காக வச்சிருக்கலாம்? எங்கள் வீட்டு தேவைக்கு வாங்கி வச்சிருக்கேன். அப்போ குடத்தை விற்கிறதுக்கு வைக்கலையா? எங்கள் வீட்டு பக்கம் தண்ணி வாரத்துக்கு ஒருக்க தான் வருது, தண்ணி எடுக்கிறதுக்கு குடம் பத்தலை, அதனால தான் வாங்கி வச்சிருக்கேன். வீட்டுக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற குடத்தை 150 ரூபா கொடுத்து கேட்குற மூஞ்சிய பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சலாம்? என்ன பாருங்கம்மா, வேற எதுவும் பொருள் வாங்கன்னா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா கூட்டம் போடாமல் எடுத்து காலி பண்ணுங்க. வீட்டுக்கு வாடி, உன்னையே கவனிச்சுக்கிடுதேன். சீலாவா போ. கவனிப்பாவலாம், கொஞ்ச நாளைக்கு அவ வீட்டு பக்கமே போகக்கூடாது. ஏ உமா, எங்கள் கூட வரையா இல்லை இங்கேயே நிற்க போறியா? வரேங்க்கா. குடம் நல்லாவே இல்லை, வேலையறி போயிருக்கு. வேலையறியே போயிருந்தாலும் உங்களுக்கு தர்றதுக்குன்னு வாங்கி வைக்கல. ஏன் உமா, உன்னால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே முடியாதோ? உன்னால் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் என்னால் வாயை வச்சுக்கிட்டும் சும்மா இருக்க முடியாது. 2 பேரும் வெட்டிய நின்று என்ன கதை விட்டுட்டு இருக்கே, சுருக்க வாருங்க. வரேங்க்கா. நீ வந்தாவா, நான் போகிறேம்மா. ஏனம்மா, இவளுக்கு மட்டும்தான் காலில் இருக்கிற மாதிரி பேசுதா, எனக்குல நானும் நடந்து வருவேன். முதல்ல இந்த 3 குடத்தையும் வீட்டில் கொண்டு வைக்கணும். யாரு பார்த்தாலும் விலை எவ்வளவுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவ.